இந்த வழக்கை பொறுத்தளவில் நீதிமன்றம் எப்படி பார்க்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கஸ்டமருக்கு அதாவது வாடிக்கையாளர் வந்துட்டு இதில் குற்றமே புரிஞ்சிருந்தா கூட ஓகே விக்டிமைஸ் யாருன்னு பார்ப்பாங்க. ஓகே பாதிக்கப்பட்ட பக்கம் தான் வந்துட்டு நீதிமன்றம் நிற்கும். கஸ்டமர் வந்து பாலிசி எடுத்திருக்காரு, கஸ்டமர் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் படித்து பார்த்துலாம் பாலிசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? பேஜே வந்து நிறைய இருக்கும். யார் ஒரு முகவர் அணுகுறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இவங்க எடுத்துருவாங்க. ஸோ அது அந்த நம்பிக்கையில் பாலிசி எடுத்திருக்காங்க. அவங்க கிளைமுக்கு போயிருக்காங்க, அதாவது ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, கிளைம் போயிருக்காங்க. அதில் முதல் கிளைம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5600 ரூபா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் 60,000. அண்ட் சப்ஸ்குவெண்ட் கிளைமில் பார்த்தீங்கன்னா 1,80,000க்கு பதிலாக டோட்டலாகவே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது நிறைய வழக்கில் வந்து நிறைய பேசியிருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2016. இது எப்போ தீர்ப்பாயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 20. ஆமாம். ஸோ இவ்வளோ வருடமாக அது வந்து பயணிச்சிருக்காங்க. ஸோ இதில் இறுதியாக வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்துட்டு நீங்கள் கிளைம் கொடுக்கணும். இதுக்கு அவங்க வைக்கிற முகாந்திரம் என்னென்னா, இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான முகாந்திரத்தையே நீங்கள் சரியாக வைக்கலை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில் கூட நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு வகையில் வந்து கம்பெனி, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியை கண்டமனெல்லாம் பண்ணலை. மனிதாபிமான அடிப்படையில் முகாந்திரம் சரியாக நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணலை, அதாவது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்களை நீங்கள் சரியாக சொல்லலை, ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் பேசியிருக்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க.